ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அபி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அண்ணன் ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாயாக இருக்காங்க. ஒரு சில டைமில் நம்ம சரளா வந்து கேட்குற கேள்வி நம்ம அபியை ரொம்பவே பாதிக்க செய்யுது. என்ன அப்படின்னா, நம்ம வெற்றியை பற்றி கேட்டாலோ இல்லை நீ எதுக்காக ஜெயிலுக்கு போன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாவோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னுமே தெரியல. ஏன்னா பண்ணாத தப்புக்கு நம்ம அபி வந்து 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் அவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடாது. சீக்கிரமாகவே இந்த கருணா தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரணும். அப்படி தெரிய வரணும், அது எல்லாருமே நம்பணும் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் நம்ம அபிக்கு கைக்கு கிடைக்கணும். அது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அபி ஆசைப்பட்ட மாதிரி நிரந்தரமாக சுடர் கூடவும் இது நம்ம சண்முகத்தோட வீட்லேயுமே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும். முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம சுடருக்கு வந்து அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசை. அதே மாதிரி நம்ம வெற்றி தான் தன்னோட அப்பான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் வெற்றி வந்து நல்லவர் தான், ஆனால் கருணா கூட இருக்கிறதுனால அவர் சில இடத்துல தப்பானவராக தெரிகிறாரு. நம்ம இப்போ அபியுமே தப்பானவராக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே வெறுப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க வெற்றியும் அபியும். சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகணும். நம்ம அபி, சுடர், அதுக்கப்புறம் நம்ம வெற்றி, இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு இந்த கருணா வந்து வெளியே இருக்கக்கூடாது. தப்பு பண்ணதுக்கான தண்டனையை இந்த கருணா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ நம்ம அபி வந்து வெளியே திண்ணையில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நிரந்தரமாக நம்ம வெளியே வர முடியும், யார்கிட்ட போய் பேசுறது, எப்படி ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது சண்முகம் வந்து வெளியே வராங்க. என்னடா அபி, என்ன வெளியே வந்து தனியாக உட்காண்ட்ருக்க, ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்காடா? இங்கே பாரு, நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்படக்கூடாது. 1 மாதம் உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீ படிக்கவும் செய்யணும். அதே சமயம் நிரந்தரமாக நீ வெளியவே இருக்கணுன்றதுக்கான ஆதாரம் கிடைக்கணும். எப்படி அப்படின்னா, கொலை பண்ணவங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அபி, என்ன பண்ணலாம் அபி, என்ன பண்ணால் அந்த ஆதாரம் நமக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா எனக்குமே பயங்கர யோசனையாக தான் இருக்குண்ணா. ஒன்று, இது பார்வதி அக்காவோட தங்கச்சியை மீட் பண்ணி பேசணும். இன்னொன்று, இது மாணிக்கண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் அடிக்கடிக்கு வந்து என்னை அதாவது ஜெயிலுக்கு வராரு அப்படின்னு அந்த கருணாவும் அவங்க கூட இருக்கிறவங்களும் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ திட்டம் போடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே சமயம் அவங்க கண்ணில் பயம் இருக்கிறதையுமே நான் நோட் பண்ணேன். ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்ணா வந்து பயப்படுறான். அதுவும் அந்த மாணிக்கத்தை பார்த்து பயப்படுறான் அப்படின்னா, மாணிக்கத்துக்கிட்ட கர்ணாவோட ஏதோ ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் பயப்படுறாங்க. ஒருவேளை பார்வதி அக்கா கொலை பண்ணது, அதாவது பார்வதி அக்காவை கொலை பண்ணது இந்த கருணா தான் அப்படின்றதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த கருணா பயப்படுறான். எனக்கு என்னமோ மாணிக்கத்தை பார்த்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குண்ணா. அதான் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம சுடர் இருந்துட்டு அதாவது பேக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதாவது நம்ம சுடரும் தருணும் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அபிக்கிட்ட ஏற்கனவே காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம அபி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நல்லா வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தவும் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு லெட்டருமே அதில் இருக்கும். அந்த மாணிக்கம் தான் தப்பிக்கணுன்றதுக்காக கருணாக்கும் வெற்றிக்கும் பயந்துக்கிட்டு அன்றைக்கி நம்ம சுடரோட பேக்கில் தான் அந்த ஆதாரத்தை போட்டிருப்பாங்க. அந்த லெட்டரில் தான் இந்த கருணா கொலை பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது. அந்த லெட்டர் நம்ம சுடரோட பேக்கில் தான் இருக்குது. இப்போது அந்த லெட்டரை வந்து நம்ம சுடர் மார்க் ஷீட்டாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து அம்முக்கிட்ட காட்டுவோம். கண்டிப்பாக நம்ம மார்க் எடுத்துருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போவே நம்ம அம்முக்கிட்ட காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து அந்த லெட்டரை கொண்டு வராங்க. தருண் இருந்துட்டு, என்ன சுடர் அது? தருண், இது என்னுடைய மார்க் ஷீட். இதை நான் அம்முக்கிட்ட காட்ட போகிறேன். அம்மு இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க் ஷீட்டா? இப்படியெல்லாம் மார்க் ஷீட் கவர் போட்டெல்லாம் போட்டிருக்காது சுடர். அப்போ வேறு என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த லெட்டரை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம தருண் தான் பார்க்குறாரு. ஸோ அதை படித்து பார்க்குறாங்க. அதை படித்து பார்த்ததுமே இங்கே நம்ம தருண் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னமோ கொலை பண்ணது, இதுக்காக ஆசைப்பட்டு கொலை பண்ணதுன்னு என்னென்னமோ படிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியாக புரியலை. ஸோ நம்ம சுடர் இருந்துட்டு என்ன தருண் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி படித்து பார்க்குறாங்க. என்னுடைய சாவுக்கு காரணம் அந்த கர்ணா தான். அந்த கர்ணா செம்ம மோசமானவன். என் தங்கச்சி மேலே ஆசைப்பட்டு அவன் மேலே தப்பான ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால தான் என்னை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு 4 லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. நம்ம பார்வதி தான் எழுதியிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது கொலை கேஸ் அது இதுன்னு போட்டிருக்காங்க, கொலை பண்ணது அப்படி இப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அம்முக்கிட்ட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் அதை கொண்டு போயிட்டு, அம்மு இந்த லெட்டரில் இருக்கிறது நான் மார்க் ஷீட்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது மார்க் ஷீட் கிடையாது. ஏதோ யாரோ எழுதியிருக்காங்க, ஏதோ கொலை பண்ணது அது இதுன்னு என்னவோ எழுதியிருக்காங்க அம்மு. என்னன்னு தெரியல, நீங்கள் பாருங்க அம்மு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் அபிகிட்ட கொடுக்குறாங்க. உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, என்னம்மா சுடர், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அம்மு என்னன்னு மட்டும் படித்து சொல்லுங்க அம்மு. எனக்கு படிக்க தெரியும், இருந்தாலும் அது சரியாக எனக்கு புரியல. ஏதோ கொலை அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. யாருக்கு என்னுடைய சாவுக்கு காரணம் அப்படின்னெல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்கிறாங்க. நம்ம அபியுமே அதை பார்த்து படித்து பார்க்குறாங்க. நம்ம பார்வதியை கொலை பண்ணது கர்ணா தான் அப்படின்றது தெளிவாக அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு இங்கே நம்ம இது அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இங்கே அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூப்பிடவும், உடனே சண்முகம் ரொம்பவே பதட்டப்படுறாரு. என்னம்மா அபி, என்னம்மா ஆச்சு, ஏம்மா இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணே அது நான் எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி துடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம அபி அதில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணே இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, இனிமேல் நான் எல்லார் கூடயும், நம்ம வீட்டில் உள்ள எல்லார் கூடயுமே நான் வெளியவே இருப்பேன், ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, நீ எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, எனக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே பார்வதி அக்கா கொலை கேஸில் இந்த கர்ணாவை எப்படி நம்ம எல்லாருக்கு முன்னாடி அவன் தான் குற்றவாளின்றதை நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆதாரம் தானே இந்த கர்ணா பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கான ஆதாரம். பார்வதி அக்காவே கைப்பட அவங்க லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க, என்னோட சாவுக்கு இந்த கர்ணா தான் காரணம், அவன் ஒரு மிருகம். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி மேலே தப்பான ஆசையை வச்சுக்கிட்டு இருந்தான், என் தங்கச்சி அடையணுன்றதுக்காக என்னை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி சொல்கிறாங்க. அதே சமயம் பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. சண்முகம் இருந்துட்டு, ஏன் அபி இப்போ நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம், இனிமேல் நீ ஜெயிலுக்கு போகவே வேண்டாம், அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, பார்வதி அக்கா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்கள போயிட்டு அந்த கொடூரக்காரன் மிருகம் கொன்று போட்டுருச்சேண்ணே, அதை நினச்சாதான் எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுண்ணே. அவனை வர கோவத்துக்கு கொன்று போட்டுடணும் போல் ஆத்திரம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல, அதை நான் தானே பார்த்தாகணும், அவளுக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அபி, நல்லவங்களை அந்த கடவுள் கூட விட்டு வைக்கிறது கிடையாது, கெட்டவங்க தான் நிறைய உலகத்தில் வாழ்கிறாங்க போல். நல்லவங்க இருக்கிறதுனால யாருக்குமே பிடிக்கல போல். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நல்லவங்க சீக்கிரமாகவே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த கர்ணாவை மாதிரி ஆளுங்க தான் இப்படி உயிரோட நல்லா சந்தோஷமாக மற்றவங்கள பழி வாங்கிக்கிட்டும் மற்றவங்களுக்கு கெடுதலை செஞ்சுக்கிட்டும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க பணத்து கஷ்டமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வாழ்வோம், ஆனால் அவங்களுக்குன்னு எதுவுமே கஷ்டமே வரவே வராது. நல்லவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் சோதனை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. சோதனையை தாண்டி அந்த பார்வதியை அக்காவோட உயிரவே எடுத்திருக்காங்களேம்மா, மனசுக்கு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, பார்வதி அக்கா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, நான் யாரோ அவங்க யாரோ, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கிலேருந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பாசத்தை கொட்டுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்லைண்ணா, ஆனால் அவங்க சந்தோஷமாக வாழ முடியாமல் போயிடுச்சே,
குழந்தனா அவங்க மகேஷ், அவங்க பேர் கூட மகேஷ் தான். அந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு அக்கா அந்த கருணா கிட்ட எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. எப்படியெல்லாம் துடிதுடிச்சு செத்துருப்பாங்க. ஐயோ! அதெல்லாம் நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. என்னதான் நான் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருந்தாலுமே ஒரே அடியா அக்கா எந்த தப்புமே பண்ணாமல் போயிட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்போது இங்கே சண்முகம் இருந்துட்டு, கவலைப்படாத அபி, என்ன பண்ணுறது, ஏதோ அவங்க நேரம் அப்படி ஆகிப்போச்சு. இங்கே பாரு அபி, இப்போ தான் ஆதாரம் கிடச்சிருச்சுல்ல, இப்போ நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே சரிங்கண்ணே, நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்வதி அக்கா அவங்க தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். அவன் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. சரி அபி, வேலையாக நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அபியும் சண்முகமும் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சுடர் இருந்துட்டு, மாமா நானும் வரட்டுமா மாமா? இல்லை வேண்டாம் சுடர், நீ வீட்டிலே தருண் கூடயும் தியா கூடயும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போய் படிக்கணும் சரியா? நானும் அம்மாவும் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். இனிமே உன் அம்மா எப்பவுமே எக்கார்ந்து கொண்டு உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாடா தங்கம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது அந்த கொடூரக்காரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரளா வந்து நிற்கிறாங்க. ஐயோ இவ வேறு வந்துட்டாளா, இவக்கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க எங்கெங்க போகிறீங்க? நிறைய பேர் வந்து துணி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் எங்கெங்க இப்போ ஊர் சுற்ற கிளம்பிட்டீங்க? உங்கள் தங்கச்சி பொருள் மூலமாக வந்திருக்கா அப்படின்னா அவள் படிக்கிறதுக்காக வந்திருக்கா. அவளை கூட்டிக்கிட்டு நீங்கள் இப்போ ஊரை சுற்றுறதுக்காக போகணுமா? வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம், இருக்கிற துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சரலா, எனக்கும் அபிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் எல்லா துணியுமே தச்சிட்றேனே. ப்ளீஸ் சரலா, போயிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க நீங்கள் இந்த அபி எப்போ அதாவது உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சதோ, இந்த அபி ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவளோட நினப்பு தான் உங்களுக்கு. அவளை எப்படியாவது நல்லா வழியில் கொண்டு வந்துடணும், அவள் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு அவளை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஏங்க இப்படியே போனால் எப்படிங்க நம்மளோட நிலமை? பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி மகளும் இப்போது நம்ம வீட்டில் சேர்ந்து இருக்காங்க, அவங்களுக்கும் மளிகை செலவு வாங்கணும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தால் இதை எல்லாத்தையுமே பண்ண முடியுமாங்க? கொஞ்சமாவது யோசித்து வேலை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம சண்முகம் இருந்துட்டு, சரளா நாங்கள் ஊரை சுற்றுறதுக்காகலாம் போகல, ஒரு முக்கியமான விஷயமா ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம். ஏங்க என்னங்க நீங்கள், உங்கள் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் வேறு வேலையே இல்லை, நீங்கள் என்னடானா உங்கள் தங்கச்சியை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸு அது இதுன்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவரை வெளியேவும் கொண்டு வந்தாச்சு. என்னங்க உங்கள் தங்கச்சியெல்லாம் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்க முடியலையோ, அதான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் பேசிட்டு வர போகிறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சரளா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க? நானும் அவ்வளோ முக்கியமான விஷயத்துக்காக தான் போகிறோம். நிரந்தரமாக அபி வெளியவே இருக்கணும்ல, அவள் தப்பு பண்ணாமல் இத்தனை வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டா, இதுக்கப்புறமா அவள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணுமா? ப்ளீஸ் சரளா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரளா இருந்துட்டு, எதுக்காக கேஸ் கொடுக்கறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா கேட்கவும், அது வந்து அபி கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு, அதான் அவங்க மேலே கேஸை போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க உள்ளே போனால் தானே அபி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ, இவ்வளோ நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சதெல்லாம் போதாது, இப்போது வேறு எவனு மேலேனா அபாண்டமாக பழிய போட்டு உங்கள் தங்கச்சியை மீட்டு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க இங்கே பாருங்கள், ஸ்டேஷனுக்கு அங்கே இங்கேன்னு போனீங்க அப்படின்னா இன்னும் செலவாகுங்க. இவளுக்காக செலவு பண்ணதெல்லாம் போதாதா, இன்னும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற காசை எல்லாத்தையுமே கரைச்சிக்கிட்டே இருக்கணுமா? இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுற விஷயம் ஒன்று கூட எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. தேவையில்லாத வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நடக்கிறதே வேறு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சரளா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ நம்ம அபி இருந்துட்டு, அண்ணே நீங்கள் வேலையை பாருங்கண்ணே, நான் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அபி, உன்னை எப்படி அபி நான் தனியாக அனுப்ப முடியும்? அதெல்லாம் முடியாது. சரளா, தயவு செஞ்சு எனக்காக ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. அபி நிரந்தரமாக வெளியே வந்துட்டா அப்படின்னா அவள் பாட்டுக்கு சுடர் கூட அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுவா. இல்லை, கொஞ்சம் அவளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி செஞ்சு விட்டுடலாம். தேவையில்லாமல் எதுவும் பேச்சு கொடுக்காம நீ போ சரளா, ப்ளீஸ் சரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சரளாவை சமாதானப்படுத்திட்டு நம்ம சண்முகமும் அபியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு, ஓ நீங்கள் கொலை பண்ணல அப்பா, எப்படியோ நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிக்கு தெரிஞ்சவங்க, அதாவது ஸ்டேஷனில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க, இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இந்த கேஸை, அதாவது உங்களோட கேஸை நாங்கள் எடுக்கிறோம், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணவும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இருங்க நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸு, அதுக்கப்புறம் சண்முகம், அப்படி இவங்க எல்லாருமே ஜீப்பில் இங்கே கருணாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. கருணா, வெற்றி, அதுக்கப்புறம் ஸ்வேதான்னு இவங்க எல்லாருமே வீட்டில் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் போலீஸோடு இங்கே நம்ம அபி போய் நிற்கிறாங்க. எங்கள் அபியை பார்த்த ஸ்வேதாவுக்கு அப்படி பயங்கரமாக கடுப்பாகுது. ஏய், நீ எப்படி இங்கே வந்த? உன்னை எப்படி வெளியே விட்டாங்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் வீட்டிலே காலடி எடுத்து வச்சுருப்ப. என் அக்காவை அநியாயமாக கொன்று போட்டுட்டு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீ எப்படி இங்கே வந்து காலடி எடுத்து வைக்கலாம்? உன்னெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இங்கே பாரு, நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சா கூட நீ பண்ண தப்புக்கு தண்டனை ஈடாகாதடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது ஸ்வேதா அப்படியே பயங்கரமாக திட்டுறாங்க. அதே சமயம் அடிக்கவும் ஓடி வரவும் போலீஸ் இருந்துட்டு, ஏம்மா நிப்பாட்டுமா, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்காமல் கூட நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து பேசவும், உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட கருணா அப்படியே கலிக்கு போயிடுறாங்க. வெற்றி இருந்துட்டு, சார் என்ன சார், யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, கருணாவை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம்? கருணா என்ன தப்பு பண்ணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, தப்பு பண்ணாமல் 10 வருஷமாக இந்த பொண்ணு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டு கருணா தப்பு பண்ணதுக்கான தண்டனையை இத்தனை வருஷமாக இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையவே இழந்துக்கிட்டு இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் தப்பு பண்ணவன் ஜாலியாக அப்படியே ரெக்க முளைச்ச கிளி மாதிரி ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணாமல் அபி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா 10 வருஷமாக. இனி இவனுக்கு அதாவது ஆயுள் ஃபுல்லாகவே இந்த கருணா ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். பார்வதியை கொலை பண்ணது அவங்க ஃப்ரெண்டு கருணா தான் அப்படின்ற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே கருணா அப்படியே ஆடி போயிடுறாங்க. எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் பாட்டுக்கு என்ன பேசினாலும் நாங்கள் நம்பிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. கருணா எந்த தப்புமே பண்ணல. கருணாவோட ஒய்ஃப் தான் பார்வதி அக்கா அவங்களோட பொண்டாட்டி, தன்னோட பொண்டாட்டியை யாராவது கொலை பண்ணுவாங்களா? இவ தான் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு பார்வதி அக்காவை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு, அவங்க கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு, அதுக்கான எங்ககிட்ட எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பார்வதியோட கையெழுத்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதாவுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது என் அக்காவை கொலை பண்ணது இங்கே நிற்கிற இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இவன் தான், உன் அக்காவோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படிங்க ஸ்வேதா வந்து கருணாவை முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே கருணாவுக்கு அப்படி ரொம்ப பதட்டமாக பயமாகவும் இருக்குது. ஐயோ ஸ்வேதா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத ஸ்வேதா, இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறதெல்லாம் போய் இவங்க ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க, இது பார்வதியோட கையெழுத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தப்பிக்க பார்க்கவும், உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு இதெல்லாம் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் ஃபேக் கிடையாது, ஃபேக்காக இருந்தால் நாங்கள் எதுக்காக கேஸை எடுக்க போகிறோம், நீங்கள் தப்பு பண்ணதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், என்ன சொன்னாலும் எங்ககிட்டேருந்து நீங்கள்
நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போது வெற்றி இருந்துட்டு, கருணா நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்வதி அக்கா உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்க ஒரு அப்பாவி. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? அவங்கள கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்தது? எதுக்காக நீ அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. வெற்றி நீயுமா? வெற்றி வெற்றி நம்பாத வெற்றி, உண்மையாகவே நான் பார்வதியை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கு இங்கே நம்ம ஸ்வேதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும் நிறுத்துட்டா பொறுக்கி நாயே, என் அக்காவை கொலை பண்ணது நீதான்றது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. கொலைக்காரன் நாயே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் என் அக்காவை கொலை பண்ணிட்டியேடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அபிக்கு அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அபியை பார்த்து இந்த கருணா முறைக்கிறாங்க. நம்ம வெற்றி வந்து அபியை பார்க்குறாங்க. ஆனால் அபி சீன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன்னா வெற்றி கருணாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அபி மேலே நம்பிக்கை இல்லாமல் அபியை அப்படியே விட்டுட்டாங்க. அபி அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அபி தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொன்னதே நம்ம வெற்றி தான். இப்போது நம்ம வெற்றிக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. 1-2 வருஷமா இல்லை 5-6 வருஷமா 10-15 வருஷம் நம்ம அபி வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ கொடூரமானது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் குழந்தைய சுமந்து அது 5 வயசு ஆகிற வரைக்கும் ஜெயிலையே வளர்த்துருக்காங்க. ஜெயிலையே ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி எவ்வளவோ அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வெற்றியை பார்த்தாவே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நம்ம அபி. இப்போது இங்கே ஸ்வேதா, அதாவது நம்ம பார்வதியோட தங்கச்சிக்கிட்ட ஸ்வேதா கிட்ட வந்து நம்ம அபி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், உண்மையாகவே நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணவே இல்லை. இந்த படுபாவி தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்கா என்ன நினச்சாங்களோ தெரியல, இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க மட்டும் எழுதி வைக்காமல் இருந்திருந்தா இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் ஜெயிலே இருக்க வச்சுருப்பான் இந்த கருணா சரியில்லை, நல்லவனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அநியாயமாக பார்வதி அக்காவை கொன்று போட்டுட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நான் அழுதுருப்பேன் தெரியுமா? எப்படியாவது இவனை ஜெயில் தண்டனை வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். தப்பு பண்ணதுக்கான தண்டனையை இவன் அனுபவிச்சே ஆகணும். எத்தனை வருஷம் இவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாலுமே இவனுக்கு இதெல்லாம் கரெக்டாக சரிப்படவே படாது. இவனை கொன்று போட்டுருக்கணும். அப்போ தான் பார்வதி அக்காவுக்கு நம்ம செய்கிற நல்லதாக இருந்திருக்கும். இது அநியாயமாக இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டானே இவன் படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து ஸ்வேதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவுமே அபிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் என் அக்கா மேலே அளவுக்கு மீறி பாசம் வச்சுட்டேன். என் அக்கா என்னை விட்டு போனதானே என்னால் இப்போ வரைக்கும் கூட ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு உங்களை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புருஷன் வெற்றியை கூட நான் குத்தி குத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் மேடம், என் புருஷன் மட்டும் சொல்லாதீங்க. அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் என் ஃபேமிலி இழந்தேன், என் அப்பாவை நிரந்தரமாக நான் இழந்துட்டேன், அப்புறம் என் வாழ்க்கையை இழந்தேன். இப்படி ஒவ்வொன்றத்தையும் நான் இழந்துட்டேன். எல்லாமே இவனால் தான். இவனை நம்பி நான் வந்தேன்ல, அதனால் நான் இப்போ வரைக்குமே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். செத்தாலும் இந்த வெற்றியை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இவன் மட்டும் என் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சுருந்தா நான் இன்னைக்கு இப்படியெல்லாம் அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்க அவசியமே இல்லவே இல்லை. இவனை நம்பி நான் வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெற்றி நம்ம அபியோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. உடனே நம்ம அபி காலால் எட்டி வச்சு, இங்கே பார், நான் பிச்சை எடுத்தாலும் உன்கிட்ட வந்து எதுக்காகவும் கையேந்தி நிற்கவே மாட்டேன். அதே சமயம் எக்காரந்து கொண்டு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னால் நான் பட்ட கஷ்டம் அதிகம். சி, உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இங்கே கருணாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. நம்ம ஸ்வேதாவோட அம்மாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த படுபாவி இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு என் பொண்ணோட உசுரவே வாங்கிட்டானே, நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான். என் பிள்ளைங்களை பெற்று கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் நான் வளர்த்துருப்பேன், இப்படி ஒரே ஒரு மருந்தை வச்சு இப்படி கொன்று போட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
ஸ்வேதாவோட அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவுக்குமே அழுகையாக வருது. இந்த விஷயம் நம்ம மகேஷுக்கு தெரிஞ்சு மகேஷ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ஸ்வேதாம்மா சொல்கிறீங்க? அப்போது என் அம்மாவை கொன்னது என் அப்பா தானா? ஐயோ, இந்த கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. என் அம்மா கூட இருக்கணும், என் அம்மா கூட ஊரை சுற்றணும், என் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கணும், கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா? ஆனால் நான் என் அம்மாவை நான் இழக்கிறதுக்கான காரணம் என் அப்பாவா? ஐயோ, நினைக்கிறதுக்கே என்னால் ஜீரணிக்கவே முடியல. இப்படி ஆகிப்போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் பயங்கரமாக அழுகுறாங்க. நான் என் அம்மாவோட பாசத்தை நான் இழந்துட்டேனே, என் அம்மாவை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, மகேஷ் நீ எக்காரணத்துக்காகவும் கவலைப்படக்கூடாது சரியா? இந்த அம்மா உன்னுடைய சித்தி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன். நான் உனக்கு சித்தி மட்டும் இல்லை, உன்னுடைய அம்மா. நான் தான் உன் பெத்த அம்மா. எக்காரணத்து கொண்டு யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன் மகேஷ். நீ தான் எனக்கு எப்போவுமே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு அபி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி கிளம்பவும் நம்ம வெற்றி பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போகிறாரு. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். என்னால் நீ இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்ச, உன் அப்பாவை இழந்த, எனக்காக நீ எவ்வளவோ இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பேச வராரு. அப்போ கூட நம்ம அபி எதுவுமே பேசாமல் அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம வெற்றி இருந்துட்டு, அபி நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு அபி, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீ இப்படி பேசாமல் போகாது அபி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.